வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, சுவாமிமார்களே, ஐயப்பன்மார்களே. ஜனவரி 14 மாலை 6:36 6:40 மகர ஜோதி தரிசனம் காண குவிந்திருக்கும் லட்சக்கணக்கான ஐயப்பன்மார்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் கண்டிப்பாக பெருவழி நடந்து ஐயனை தரிசிக்க வேண்டும், ஆபரண பெட்டியினை காண வேண்டும், மகர ஜோதியை காண வேண்டும், 18 படி ஏற வேண்டும் என்று வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருக்கும் பரமலை ஐயப்ப சுவாமிகளே, உங்கள் அனைவருக்கும் பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் வாழ்த்துக்களையும், அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தனை செய்து, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மகர விளக்கு திருவிழாவை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு. மகர ஜோதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரளாக்காரங்க விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மகர விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். விளக்கு பார்க்க போதும் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. அப்படிப்பட்ட இந்த மகர விளக்கு மகர ஜோதிங்கிறது மகர சங்கராந்தி அன்றைக்கு பொன்னம்பலமேட்டில் இறைவன் ஜோதி ஸ்வரூபனாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். மகர சங்கராந்தி அப்படிங்கிறது மகர மாதம் தொடக்கத்தில் குறிப்பாங்க. முதல் நாளாக மகர மாதத்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் ஜனவரி 15 தான் நமக்கு தைப்பொங்கல் வருது. பொதுவாக மகர ஜோதியும் பொங்கலும் ஒரே நாளில் நடைபெறும் எப்போவுமே. இந்த வருஷம் ஜனவரி 15 தான் மகர மாதம் நமக்கு பிறக்குது. ஆனால் கேரளாவில் 14 சாயந்தரமே அந்த மகர மாதம் பிறந்துடுறதா அவங்க நினைக்கிறதுனால மாலை 6:30 மணிக்கு மேலே தான் தீபாராதனை மகர ஜோதி காட்சி தரும். அப்படிங்கிறதுனாலையும் ஜனவரி 14 வருஷம் போல் எப்பவும் போல் வழக்கம் போல் இந்த வருஷம் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும் எல்லாருக்கும். இப்படிப்பட்ட மகர ஜோதி அன்னைக்கு பார்க்குறதுங்கிறது வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு புண்ணியம். எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நமக்கு ஐயப்பனுடைய அருள் கடாட்சம் இருந்தாலும் ஒழிய இந்த மகர ஜோதியை நம்ம பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாங்களும் பெரிய பாதையில் போய் மகர ஜோதி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஐயப்பன் எங்களுக்கு கொடுத்துருந்தாலும், இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி கூட்டம் ரொம்பப்பா பயங்கரமாக நெருக்கி அடிக்கிறாங்கப்பா, 8 மணி நேரம் ஆச்சுப்பா, 10 மணி நேரம் ஆச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஐயப்பன் தனியாக குறிப்பிட்ட நேரம் வச்சுருப்பான். அந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த காட்சி அளிப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த மகர ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்கு குவிந்திருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நம்முடைய 60 நாள் விரதம் பூர்த்தியாகி ஜோதி ஸ்வரூபனாக ஐயப்பனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வினாடியும் நம்ம உடம்புலையும் உள்ளத்துலேயும் அப்படி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறப்போ நம்மளையும் அறியாமல் ஐயப்பா ஐயப்பான்னு சரணம் போட்டு நம்மளை மறந்துடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு சூடனை ஏற்றி ஜோதி மாதிரி காமிப்பாங்க. அதோ தெரியுது இதோ தெரியுது அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் சொன்னோடனே எல்லா கூட்டமும் எல்லாருடைய கண்களும் அந்த கூட்டத்தை நோக்கி அப்படி நெருக்கி அடிச்சுக்கிட்டு போய் அதை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் 6:30 மணிக்கு மேலே தான் ஜோதி தெரியும் அப்படின்னு தெரிகிறவங்க பேசாமல் இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. 6:30 மணிக்கு தான் அந்த வானம் இருட்டடிக்கும். வானம் அப்படி மெதுவாக இருள சூழ ஆரம்பிச்சிடும். அந்த மலை மேலே லேசாக ஒளிக்கீத்து மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அந்த யூ ஷேப் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வி ஷேப் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஜோதி மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வினாடியில் அங்கே எழும்பக்கூடிய சரண கோஷம் பார்த்திங்கன்னா அந்த மலையே அப்படியே ஆட்டி படைச்சிடும். எங்கே பார்த்தாலும் சரண கோஷமும் சரண ஒளியெல்லாம். அது 3 முறை அந்த ஜோதி காட்சி தரும். பொன்னம்பலமேட்டிலேருந்து ஐயப்பன் ஜோதி ஸ்வரூபனாக நமக்கு காட்சி அளிக்கிறதா ஐதீகம். ஆனால் இன்றைக்கி பலரும் அது விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது எப்படின்னாலும் அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு வினாடி நம்ம உடம்பை புல்லரிக்க வச்சு நம்மளையே மறந்து ஐயப்பனுடைய ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிப்பட்ட மகர ஜோதி ஜனவரி 14 சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே பொன்னம்பலமேட்டில் காட்சி அளிக்குது. பொதுவாக ஐயப்பன் தவக்கோலத்தில் இருந்து ஷின்முத்திரதாரியாக சன்னிதானத்தில்
சபரிமலையில் 18 படி மேலே இருந்து யோக பட்டயம் கட்டி அமர்ந்திருக்கதா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் இறைவனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நேரம், தெய்வீக ஒளி, தெய்வத்தோடு இணையக்கூடிய அந்த ஒரு வினாடி தான் இந்த மகர சங்கராந்தி, மகர ஜோதி. இந்த ஜோதியை பார்க்குறதுக்கு தான் நம்ம ஒரு வருஷ காலம் காத்திருப்போம். நவம்பர் 16 சாயந்தரம் ஐயப்பன் கோயில் நட திறந்து டிசம்பர் 27 மண்டல பூஜைக்கு 11 மணிக்கு நடை அடைச்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் டிசம்பர் 30 சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நட திறந்து ஜனவரி 20 வரைக்கும் இந்த சன்னிதானம் திறந்திருக்கும். இந்த குறிப்பிட்ட காலங்கள் மகர விளக்கு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். பேட்டை துள்ளுதல், ஆலங்காட்டு பேட்டை துள்ளுதல், அப்படிலாம் ஒரு பேட்டை துள்ளக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். அதே மாதிரி ஆபரணப்பெட்டி வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடைபெறும். இந்த ஆபரணப்பெட்டிங்கிறது பந்தள அரண்மனையிலேருந்து கிளம்பி 83 கிலோமீட்டர் தலை சுமையாக இந்த ஆபரணத்தை கொண்டு வருவாங்க. அதை ஐயப்பனுக்கு சூட்டி அபிஷேகம், ஐயப்பனுக்கு சூட்டி அலங்காரம் பண்ண உடனே அடுத்த ஒரு சில வினாடிகளில் ஜோதி ஸ்வரூபனாக பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் ஜோதி தரிசனம் கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வினை பார்க்கக்கூடிய ஐயப்பமார்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள்: தயவுசெய்து கூட்டத்தில் நெருக்கி அடித்து போய் நிற்காதீங்க. முடிஞ்ச அளவு குழந்தைகள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு ஓரமாக நின்று தரிசனம் பாருங்கள். பொதுவாக சன்னிதானம், புல்மேடு, பெரியானை வட்டம், அதுக்கப்புறம் அப்பாச்சி மேடு, இந்த இடத்துலேருந்து ஜோதி பார்க்கலான்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. எந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் தயவுசெய்து ஒரு ஓரமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளை வச்சுருக்கவங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வினாடியில் அந்த 3 முறை ஜோதி தெரிய ஆரம்பித்து, ஒரு முறை தெரிஞ்ச உடனேயே கூட்டம் ஒருத்தர் நெருக்கி அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த முறை எப்போ தெரியும் அப்படின்ட்டு. சில பேருக்கு அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. ஆனால் தாற்பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சபரிமலையில் 30 கோடி தேவர்களும் வந்திருந்து அந்த காட்சியை பார்க்குறதா ஐதீகம். அதனால் மலையில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஐயப்பனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதி சுரூபனாக அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். நம்ம தான் அவரை பார்க்கணுன்னு போகிறோம். அவர் நம்மளை கண்டிப்பாக எப்போது நம்ம விரதம் துவங்குற காலத்துலேருந்து நம்ம கூடயே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பத்திரமாக பாதுகாப்பாக இந்த சபரிமலை பயணத்தை, மகர ஜோதி தரிசனத்தை கடைப்பிடிக்கணும் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த ஜோதி முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு 2 வினாடியிலேயே கூட்டம் மேலேருந்து தபடபன்னு இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு 5 நிமிஷத்தில் 10,000 20,000 பேர் கீழே இறங்குவாங்க. அதனால் மேலேருந்து கீழே ஓடி வரவங்க இருப்பாங்க. அந்த நேரத்தில் தயவுசெய்து நீங்கள் மேலே சன்னிதானத்தை நோக்கி நீங்கள் ஏற வேண்டாம். ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக அந்த சன்னிதானத்தை நோக்கி நடத்திங்கன்னா பத்திரமாக பாதுகாப்பாக போய் ஐயப்ப தரிசனம் நீங்கள் பண்ண முடியும். அதனால் மகர ஜோதி பார்க்க போகிற ஐயப்பமார்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் கடைப்பிடித்து ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஒரு தரிசனத்துக்காக தான் ஒரு வருஷ காலம் விரதம் இருக்கும். கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 48 நாள் 60 நாள் விரதம்லாம் இருக்கிறோம். அதை மனதில் வச்சு அமைதியாக பாதுகாப்பாக குழந்தைகள் எல்லாம் பத்திரமாக கூட்டிகிட்டு போய் ஐயப்ப தரிசனம் பண்ணி மகர ஜோதி கண்டு, ஆபரணப்பெட்டி கண்டு, பொன்னம்பலமேட்டில் ஜோதி ஸ்வரூபனை அவனை பார்த்து 18 படியேறி நெய்யபிஷேகனை வணங்கி பத்திரமாக வீடு வரணும் அப்படின்ட்டு பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜனவரி 12 ஆபரணப்பட்டி பந்தாளரமணிலேருந்து கிளம்பும். 83 கிலோமீட்டர் வரும். ஜனவரி 19 வரைக்கும் ஐயப்பர்களுக்கு, பக்தர்களுக்கு தரிசனம் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும். ஜனவரி 20 ஆலய நிர்வாகிகளும் பந்தள அரண்மனையில் பிரதிநிதி அவங்களும் அவங்க மட்டும்தான் அன்றைக்கி சுவாமி கும்பிட முடியும். நடைய ஜனவரி 20 அடைப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த புண்ணிய நிகழ்வினை மலைக்கு போக முடியாதவங்கள்லாம் அன்றைக்கி நீங்கள் லைவ் ரிலே டிவியில் ஒளிபரப்பாகும். சில கோயில்களில் ஜோதி ஏற்றுவாங்க. அந்த நிகழ்வுகளையும் கண்டு எல்லாம் வல்ல அந்த சுவாமி ஐயப்பனுடைய அருட்கடாட்சியத்தை பெற வேண்டும் என்று
பாலகீதம் தமிழ் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வருட காலம் நம்ம காத்திருந்து நம்முடைய மனம் உடல் எல்லாத்தையும் சுத்தமாக்கி மண்டலகால விரதம் இருந்து ஐயப்பனின் அருட்கடாட்சியத்தை பெற்ற நம்ம எல்லாரும் ரொம்ப புண்ணியசாலிகள். அந்த ஐயப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாலகீதம் தமிழ் சார்பாகவும் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு போகிறப்போ அந்த கஷ்டங்களெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ இனிமேல் நம்ம மலைக்கே போகக்கூடாதுப்பா, இந்த வருஷத்தோடு நிப்பாட்டணும், அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன்மார்கள் 70% இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை 1ஆம் தேதி வந்த உடனே அந்த சரணகோஷம் ஒலியை கேட்டோடனே என்ன சாமி மாலை போடலையா அப்படின்னு அவங்களே எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஐயப்பனுடைய ஆக்ரோஷ சக்தி. ஐயப்பன் நம்மளை அழைக்கிறாரு அப்படிங்கக்கூடிய நிகழ்வுகளை கண்கூட அந்த நேரத்தில் இங்கே பார்க்கலாம். அதனால் நம்ம அனைவரும் ஐயப்பனை பிரார்த்தனை செய்து உலகத்தில் இருக்க அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல அமைதியும் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மகரஜோதி தரிசனம் கண்டு நம்முடைய வாழ்வில் பலனை நாம் பெறுவோம். மீண்டும் ஒரு நல்ல ஐயப்ப சிந்தனை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் கிரீட்டிங்ஸ், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், சுவாமியே சரணமையப்பா.